நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான நம்முடைய ஆண்டவருக்கும் அருமையான போதகர் அம்மாவுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை நான் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வருடத்தின் 8வது மாதம், இந்த வருடத்தின் 8வது மாதம். 8 என்றாலே ஒரு புதிய துவக்கம். 8னா மனுஷன் வாழ்க்கைய 8 பிரிச்சுக்க. பைபிள் வசனம் தெரியுதோ இல்லையோ, நமக்கு நம்ம ஐயாவுடைய டயலாக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒரு உண்மை இருக்கு. மனுஷன் வாழ்க்கை என்ன செஞ்சுக்க, எல்லாமே 8ங்கிற சர்க்கிளில் முடியும் சொல்லுவாங்க. நியூமெரலாஜி அதனால் நான் வாஸ்து பார்க்குறவன் கிடையாது. அந்த ஒரு கணக்கு ஆவிக்குரிய அர்த்தம் 8 அப்படின்னா ஒரு புதிய துவக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 8வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கமாக இருப்பதாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரே, இந்த மாதம், இந்த வருடத்தின் 8வது இந்த மாதம் எனக்கு என்னவா இருக்கணும்? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எனக்கு கட்டளையிட போகிறார். யோசேப்புக்கு 30வது வயது ஒரு புதிய துவக்கமாக இருந்தது. தாவீதுக்கு 30வது வயது ஒரு புதிய துவக்கமாக இருந்தது. இயேசுநாதருக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு 30வது வயது ஒரு புதிய துவக்கமாக இருந்தது. இந்த மாதம் நமக்கும் ஒரு புதிய துவக்கமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் நமக்கு புதிய காரியங்களை துவங்குவாராக. நம்மை புதிய மனுஷனாய் மாற்றுவாராக. ஆமென். புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றுவாராக. புதிய கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். புதிய எண்ணெய் அபிஷேகத்தால் நம்மை நிரப்புவாராக. புதிய பலத்தால் நம்மை இடை கட்டுவாராக. புதிதான ஆவியினாலே நம்ம நிரப்புவாராக. புதிய திராட்சரசமாய் நம்மை மாற்றுவாராக. புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாய், ஊழியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். அல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன். பழையவைகள் எல்லாம், முந்தினவைகள் எல்லாம் தியானிக்காத அளவுக்கு, ஆமென், பழையவைகள் எல்லாம் யோசிக்காத அளவுக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இப்படி ஆசைப்படுறேன். பழையதை நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வாராக. பழையத சொல்லுங்க. சாரி, அது என்னுடைய மனைவி வீட்டில் உடம்பு சரியாமல் இருக்காதனால நான் லைவ்ல வச்சிருக்கிறேன். அதனால தான் ரிங் ஆகுது. யாரோ பண்ணிட்டாங்க, மன்னித்து கொள்ளுங்க. பாஸ்ட் மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்னை தவறாக நினைச்சிடாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பைபிளில் யோசேப்பு குறித்து ஒரு வார்த்தை, இது பிரசங்கம் அல்ல, ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், தான் மகனுக்கு, மூத்த மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறான், மனாசே. என்ன பேர்? மனாசே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என் தேவன் என் வருத்தம் அனைத்தையும் மறக்க பண்ணினார். என் வருத்தம் அனைத்தையும். இன்னொன்று வார்த்தை சொல்றேன், என் குடும்பத்தையே நான் மறந்துட்டேன். என்ன குடும்பத்தை மறந்துட்டேன்? என் குடும்பத்தார் செஞ்ச துரோகம். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? நல்லது செஞ்சாங்கல்ல. போன தடவை நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, உண்மையில நம்ம மேல போராமப்படுறவங்களுக்கு, நமக்கு விரோதமா தீமை செய்தவங்களுக்கு நான் என்ன செய்ய சொன்னேன்? தேங்க்யூ, உங்களாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். யோசேப்புக்கு அவங்க சகோதரர்கள் போராமை கொண்டு அவனை குழியில போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம என்ன தியானிச்சோம்? அவங்க போராமப்பட்டதும் நல்லது. போராமையோ வென்றால் எலும்புருக்கி.
பொறாமையோ வென்றால். அப்படிதான் பார்த்தோம். போன மாதம் நம்ம பார்த்தது, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நன்றி. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், நீங்க குழியில போட்டதுனால தான் நான் சிங்காசனத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவனுக்கு, யோசேப்புக்கு அது ரொம்ப துக்கமா இருந்தது. என் சகோதரர்கள் செய்த துரோகத்தினால நான் இன்றைக்கு சிறையில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவன் தன்னுடைய மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். என் வருத்தம் அனைத்தையும், சொல்லுங்க, என் வருத்தம் அனைத்தையும் மறக்க பண்ணினார். நான் என்ன அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க நான் விரும்புறேன் தெரியுமா? கடந்த காலத்தை நான் மறந்துட்டேன், பழைய துரோகத்தை நான் மறந்துட்டேன், பழைய அநியாயங்களை மறந்துட்டேன். அதெல்லாம் ஒரு கெட்ட சொப்பனத்தை போல என்ன செஞ்சிட்டேன்? நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அவங்க செஞ்ச துரோகம் மைண்டுக்கே வரக்கூடாது. அப்படியா, நீங்க தான் என்னை குழியில போட்டீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லையே. நீங்க தான் என் பைசாவை தூக்கிட்டு ஓடிட்டீங்களா? எனக்கு ஞாபகமே இல்லையே. ஏன்னா அதை நான் மறந்துட்டேன். ஏன் மறந்துட்டாரு? நம்மகிட்ட ஒருத்தன் கடன் வாங்குறான், கடன் வாங்கிட்டு போனவன் வரவே இல்லை. ஏன் நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்? இன்னும் நம்ம கடன்காரனா இருக்கிறதுனால. ஹலோ, நீங்க கடன் கொடுக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களே, கடன் கொடுத்தவன், கடன் கேட்கிறவனுக்கு நீங்க இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் நம்ம கிட்ட வாங்கினாங்க, நம்மகிட்ட கணக்கே இருக்காது. நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுது? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆசீர்வாதம்னா அப்படி இருக்கணும். எத்தனை பேர் என்கிட்ட எவ்வளவு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இது கொடுக்கிற கை, இது கொடுக்கிற கை. அப்போ உங்கள்கிட்ட கடன் வாங்கினவன நம்ம என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். எப்ப மறப்போம்? இல்ல பாயிண்ட கரெக்டா பிடிச்சுக்கணும். இன்னும் புரியல ரொம்ப பேருக்கு. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் புரியணும் நமக்கு. எனக்கு கோடி கோடியா இருந்தா என்கிட்ட வாங்கின 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நான் கணக்கு வச்சிருப்பேனா? சில பேர் வச்சிருக்கிறான், அவங்களெல்லாம் விட்டுருங்க. நீங்க என்ன இருக்க கூடாது. அவர் சொல்றாரு, என் வருத்தம் அனைத்தையும் மறக்க பண்ணிட்டான். மறந்துட்டாங்க. என்ன ஆசீர்வாதம் இருக்கணும்? யோசேப்புக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுத்தாரு. எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? தான் சகோதரர்கள் செய்த துரோகத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சா பழையதெல்லாம் மறந்துட்டங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிடணும். கர்த்தருடைய அபிஷேகத்துல, அவருடைய ஆசீர்வாதத்துல நான் என்ன ஆயிட்டேன்? கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஹலோ, என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டேன்? ஆமென். அப்படிப்பட்ட பிளஸிங் கர்த்தர் நமக்கு தருவாராக. எப்படிப்பட்ட பிளஸிங்? உங்க வருத்தம் அனைத்தையும், சொல்லுங்க, வருத்தம் அனைத்தையும். இந்த திராட்சை ரசம் குடிச்சா குறைவை மறந்துடுவாங்களாம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 31 நீதிமொழிகள் 31வது அதிகாரம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஆமென். நான் ஏன் கோமா ஸ்டேஜ் சொன்னேன்னா, புதிய ஆவியினாலே நாம் நிரப்பப்படும் போது, புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது, புதிய திராட்சரச அனுபவத்துக்குள் வரும் பொழுது, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள் வரும் பொழுது பழையதெல்லாம் மறந்துடுவோம். ஆமென். நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது, நல்ல உயர்வுகளை கர்த்தர் தரும்போது, நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்போது
நம்ம என்ன நினைக்க மாட்டோம்? ஹலோ, இப்ப நம்மளை குறித்து உங்களை குறித்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னா, நீங்க கடந்து வந்த பாதை, கடன் வாங்கினது, கடன் வாங்கி கொடுக்க முடியாம 4 பேர் நம்மளை அடிச்சது, நம்மளை உதைச்சது, நம்மளை வீட்டை விட்டு துரத்துனது, இதெல்லாம் பேசி 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 நம்ம என்னவாகிட்டு இருக்கிறோம்? நம்ம தியானமெல்லாம் என்னவா இருக்கு? நம்முடைய தியானம் என்னவா இருக்கு? பழசையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். பழைய மாவை அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம். எதைதான் அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம்? பழையதை அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதான் பழையதுன்னா புளிச்சு போனது, புளிச்சு போனது, குப்பையில கொட்ட வேண்டியது, அதை தொப்பையில கொட்டி கொட்டி அப்படின்னா திரும்ப 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 அதையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அரைச்சிக்கிட்டே இருக்கோம். அது பழசான உடனே அது புளிச்சு போய் அது என்னவாயிருது? வயிற்றுக்குள்ள போய் கேஸ்டிக் ஆகி அது தலைவலியில கொண்டது விட்டுருது, வயிற்று வலியில விட்டுருது, பல வழியில கொண்டது. அது என்ன செஞ்சிருது? ஹலோ, பழச பத்தி நம்ம பேசவே கூடாத அளவுக்கு கர்த்தர் புதிதான காரியத்தை இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு செய்வாராக. மனுஷனுடைய துரோகத்தை குறித்து நம்ம பேசக்கூடாது, பேசவே வேண்டாம். அதெல்லாம் நினைக்கவே எனக்கு நேரம் இல்லைங்க. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த உயர்வுகள், கர்த்தர் செய்த ஆசீர்வாதங்கள், அதை பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இதுல எங்க சாத்தானை பத்தி பேசுறது, சாத்தான் பயன்படுத்தின மனுஷனை பத்தி பேசுறது? யோசேப்பு கிட்ட நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம், தன் வருத்தம் அனைத்தையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயர் வைத்தானே பாருங்க. அப்படி வருகிற நாட்களில உங்கள் வருத்தம் அனைத்தையும், உங்கள் குறைவுகள் அனைத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணக்கூடிய மகா மேன்மையான, மகத்துவமான, ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நமக்கு தலைவலி வரும். தலைவலி வந்த உடனே நம்முடைய தியானம் எல்லாம் அந்த தலைவலியிலே இருக்கும். ஜும்மு ஜும்மு ஜும்முங்க பார்த்தீங்களா? நம்ம அதுக்கு அது ஜும்முன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜம்மும்போம். அதையே யோசிக்க 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 தலைவலி அப்படி கூடிக்கிட்டே இருக்கும். அனுபவிக்கலா? அதையே நினைக்க நினைக்க என்ன வருது? இன்னும் கூடுது. ஆனா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஷாக்கான ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இதை நினைக்க மாட்டோம், அதை நினைப்போம். கொஞ்ச நேரம் உங்களோட தலைவலி இருந்துச்சு, தலைவலி போயிரும் தெரியுமா? இல்லையா? ஆமா. கர்த்தர் இனி வருகிற நாட்களில பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக. ஆமென். எல்லாம் புதிதாவதாக. சொல்லுங்க, எல்லாம் புதிதாவதாக. என் வாழ்க்கையில பழையது என்று இருக்கக்கூடாது. சொல்லுங்க, பழையது என்பதே அது எதுவா இருக்கு? ஆமென். பழையன கழிதலும் புதியன புகுதலும், பொங்கலோ பொங்கல், போக்கி பண்டிகை. எல்லார் வாழ்க்கையில என்ன பொங்கல்? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது பழசெல்லாம் போட்டி வச்சிரணும்னு. ஆனா நம்ம பழசெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். யாராரோ தூக்கி போடுறதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருதா? அது சொல்லுது, என்னை அனாதையாய் தெருவிலே போட்டார்கள், நீ எனக்கு ஆதரவு தந்து வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டாய். அந்த வீட்டுல நான் இருக்கும்போது என்னெல்லாம் கெட்டது செஞ்சனோ, இன்று முதல் உன் வாழ்க்கையில நான் அதை செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிருது? நாத்தம் பிடிச்சது, எரிக்க, குப்பையில போட வேண்டியது, இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டுல சேர்க்க கூடாது. கெட்டு போச்சா, பழசாய் போச்சா, அதை என்ன செஞ்சிடணும்? எங்க போகணுமோ அங்க தயவு செய்து குப்பையில போட வேண்டியதெல்லாம் தொப்பையில போட்டு கெடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. இந்த தொப்பையா இருக்கட்டும், இல்ல இங்கேயா இருக்கு, எங்கேயோ அதை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரே, பழையதை நான் இனிமே ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, பழச நினைக்க கூடாத அளவுக்கு. பழசுன்னு நான் சொல்றது பழைய பாவங்கள், பழைய துரோகங்கள், கெட்ட காரியங்கள், புளித்த மாவுகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மாவு இதெல்லாம்? புளித்த மாவை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். போராமை, எரிச்சல், பழி வாங்குதல், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் தியானிக்கிறத விட்டுட்டு
வசனத்தை தியானிப்போம், கர்த்தர் செய்த நன்மைகளை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த கிருபைகள், அவர் செய்த மேன்மைகளை அதை குறித்து எங்க பேசுறது? செஞ்சா தானே. அவர் தான் இன்னும் என்னை குழியிலே போட்டு வச்சிருக்கிறாரு. இன்னும் நான் ஜெயில தானே கிடக்கிறேன். உண்மை, ஜெயில இருந்தா ஜெயில பத்தி தான் பேச. இல்ல நீ சிங்காசனத்தை பத்தி பேச முடியுமா? ஏதோ நான் சொல்லி கொடுத்ததுனால ஒரு 5 நிமிஷம் சொல்லுவீங்க, அதுக்கு பிறகு நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஆனா நான் விரும்புறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய துவக்கம். எல்லா கஷ்டத்தை நான் மறந்துட்டேன். இப்போ கஷ்டத்தை நினைச்சு புலம்புவதை விட்டு விட்டு கஷ்டப்பட்டதை நினைச்சு கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். இப்படிலாம் இருந்த என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு, அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு காலத்துல என் மனைவியை வந்து ஒரு 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 ஆஸ்பத்திரியில் செக் பண்றதுக்கு ஒரு அவங்க எழுதி கொடுத்த 750 ரூபாய் டெஸ்ட் செய்யாம ஆஸ்பத்திரியில சீட்டை வாங்கிட்டு பின்வாசல் வழியா ஓடி வந்தவனா. ஹலோ, ரொம்ப பேர் அப்படி இருக்கிறீங்க போல இருக்கு. கையில பைசா இல்ல, 200 ரூபா வச்சிருக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரி போற கையில 200 ரூபா இருக்கு. உதவி செய்ய யாரு கிடையாது. $750 கையில் இல்லாதனால அதை நினைத்து இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த நாட்களில் என் மனைவிக்கு மிக சுகவீனப்பட்டு சின்ன ஒரு ஆபரேஷன் அளவுக்கு போயிருச்சு. அந்த நேரத்தில் சும்மா டெஸ்டுக்காக அந்த அளவுக்கு கையில பைசா இல்லை. சும்மா போயிட்டு கடைசியில் நேற்று கணக்கு பார்க்குறேன், ஒரு 70-75,000 ரூபாய் நேற்று நான் பில் கட்டியிருக்கிறேன் மொத்தமா. நான் யோசிச்சேன், ஆண்டவரே, எத்தனை மனிதர்கள், நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. பரதேசியா திரிஞ்சேன், ஒண்ணுமில்லாம திரிஞ்சேன், வெக்கப்பட்டு திரிஞ்சேன், நல்லா இருக்கேன் கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்ல, அனாதையா அலைஞ்சேன். விசாரிக்க இத்தனை பேரா? அம்மாலாம் வந்தாங்க, ஐயா வந்தாங்க, இப்படி பல பேர் எதிர்பார்க்காத ஆளெல்லாம் எழுப்பி கொடுத்து நேற்று உட்காந்து மனைவியுடைய மாமா அங்கதான் இருக்கிறாரு. கணக்கு பார்க்கும்போது அழத்தான் தோணுச்சு எனக்கு. நமக்கா ஆண்டவர் பெரிய கோடிகளை தந்துட்டார் நான் சொல்லல. ஒரு 750 ரூபாய கட்ட முடியாம புறவாசல் வழியா நான் சில பேருக்கு போன் பண்ணி என் தேவைகளை கர்த்தர் சந்தித்து விட்டார், இனிமே காணிக்க வேண்டான்னு. என் தேவைகளை இன்னும் எவ்வளவு வேணும் சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு கர்த்தருக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள அவர் வழியை உண்டார் பாருங்க. எனக்கு இது இப்படிதான் நான் பிரசங்கம் என்றாலும் உங்களுக்கு தெரியும், தரித்திரமும் யாரும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆமென். என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். என் மனைவி வந்த பொழுது நல்ல மனிதர்களை நான் கண்டேன், நல்ல மனிதர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க மட்டும் ஏன் பலச நினைக்கிறீங்க? நான் துதிப்பதற்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது அவர் செய்த நன்மைகளை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பழசையே நினைச்சு புலம்புறது தான் பழைய வாழ்க்கை. பழையதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறது புதிய வாழ்க்கை. எங்க இருந்த என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி, நன்றி. இனிமே நம்மளை முறுமுறுக்கிற ஒரு இடத்துல வைக்காம கர்த்தர் இந்த புதிய மாதத்துல அவரை துதிக்கிற, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற
ஒரு நல்ல அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மை வைப்பாராக. வைக்க போறார், அதை விசுவாசிப்போம். புதிய துவக்கம் தந்து நம்மை நடத்துவாராக, நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படி பழையதை மறந்து. யோசேப்பு மனாசே என்ற பேர், நான் எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இவர்களுக்கு மனாசே பிறப்பானாக. அப்படின்னா இவர்கள் வருத்தம் அனைத்தையும் மறக்க பண்ணத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு உயர்வை, ஒரு கனத்தை இங்க செய்யுங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த வருத்தம், அந்த காயம், அந்த வேதனை, அந்த கண்ணீர், சில பேர் அந்த வேதனை நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? இனிமே அது ஆனந்த கண்ணீராய் மாறுவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதாக. அல்லேலூயா. இனி முறுமுறுக்கிற நாட்களா இல்லாமல் இனி கர்த்தரை துதிக்கிற நாட்களாக, கர்த்தருடைய அந்த மகிமையை நினைத்து துதிக்கிற நாட்களாக நம்முடைய நாட்கள் மாறுவதாக.